ஒட்டகம் பாலைவனத்தில் தண்ணீர் இருப்பதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது? ஒட்டகம் பாலைவனத்தில் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை மேஜிக் பண்ணிலாம் கண்டுபிடிக்கிறதில்ல. ஆனால் அதற்கு சில இயற்கை திறன்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். ஒட்டகம் மிகவும் கூர்மையான மோப்ப சக்தி கொண்டது. தூரத்தில் இருக்கிற ஈரப்பதத்தையும் தண்ணீரோட வாசனையும் சில கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட அதால் உணர முடியும். பாலைவனத்தில் எந்த இடத்துல பொதுவாக தண்ணீர் இருக்குன்றத அதோட அனுபவத்தை நினைவில் வச்சுக்கிட்டு அதுபடி அது தண்ணீர் நோக்கி செல்லும். குறிப்பாக பழைய பயண பாதைகள், அதாவது ஓஎஸ்எஸ் பகுதி போன்றவை. பாலைவனத்தின் நடுவே தண்ணீர் கிடைக்கும் பசுமையான இடத்தில் ஓஎஸ்எஸ் என்று சொல்வார்கள். அதாவது சுற்றிலும் மணல் நிறைந்த பாலைவனம் இருந்தாலும் அந்த ஒரு பகுதியில் மட்டும் தண்ணீர், மரம், செடி, சில நேரங்களில் மனிதர் வாழும் பகுதியாக கூட அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஒரு திசையை நோக்கி பறக்கும். அப்புறம் பசுமையான செடிகள் இருக்கிற இடங்களெல்லாம் அதை அறிகுறிகளாக வச்சுக்கிட்டு நீர் அங்கே தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சி போகும். ஒட்டகத்தின் உடல் நீரை சேமித்து வைப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனால் நீண்ட நாட்கள் தண்ணீர் இல்லாமல் பயணம் செய்ய முடியும். பலர் நினைப்பது போல தண்ணீர் கூம்பில் இல்லை, அங்கே கொழுப்பு சேமித்து வைக்கப்படுகிறது. இந்த கொழுப்பு தான் அதுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இதனால தான் ஒட்டகம் ஒரு வாரம் வரைக்கும் கூட உணவு இல்லாமல் நடக்க முடிகிறது. தண்ணீர் கிடைத்த உடனே ஒரு ஒட்டகம் ஒரே நேரத்தில் சுமார் 100 லிட்டர் தண்ணி கூட குடிக்கும்.